Hi guys, welcome back to Decibel Autohub. இன்னைக்கு ஒரு 4-way setup தான் நம்ம பார்க்க போறோம். 4-way setup பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா Airmotion tutor ஸ்டெக்ல தான் வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம கிட்ட Rebecம் அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா A+ கேட்டகரி ப்ராடக்ட். Audison அந்த கேட்டகரிக்கு போகும் Rebec. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதுதான் அதில் Airmotion tutor ஸ்பெஷலாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தி அதர் ஸ்டேஜிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. Audison வச்சு ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 சேனல் வித் Audison 4.3 SR 4.300 அந்த ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா Audisonல 165P APK 165P அந்த சீரிஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வண்டர்ஃபுல் ஸ்பீக்கர் இது. ஸோ இதை மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஆக்சுவலாக வந்து அவங்க 2-way செட்டப் தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஒரு மிட்ரேஞ்ச் மட்டும் ஹர்ட்ஸில் யூஸ் பண்ணிட்டோம். ஹர்ட்ஸில் Mille ப்ரோவோட மிட்ரேஞ்ச் யூஸ் பண்ணிட்டோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் டிஎஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா Feelart 12 channel DSP யூஸ் பண்ணியிருக்கோம். இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் இது யூஸ் பண்ணுறோம். 12 channel DSP ஃப்ரம் Feelart. ஸோ இது ஒரு மிட்ரேஞ்ச் டிஎஸ்பின்னு சொல்ல முடியாது, ஒரு ஹை அண்ட் டிஎஸ்பின்னு சொல்ல முடியாது. இன் பிட்வீன் தட் அப்படி தான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேகேன் சிப்செட் எல்லா கூடிஸ் இருக்குது. யூஎஸ்பி ஓடிஜி, டேரக்ட் யூஎஸ்பி ஓடிஜி, சி டைப் ஓடிஜி கிடைக்கும். ஸோ நம்ம ஹெட் யூனிட் இல்லாமையும் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. ஸோ இதுக்கு மெயின் ப்ராசஸராக நம்ம யூஸ் பண்ணது இந்த Feelart தான் 12 channel DSP. தென் ஹெட் யூனிட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அன்பிளக்கில் ஒரு 13.3 inches ஹெட் யூனிட் ஒரு கஸ்டமைஸ் ஹெட் யூனிட் போட்டிருந்தாங்க. நம்ம அதிலிருந்து சிக்னல் குவாலிட்டி எடுக்க முடியாதுங்கிறதுக்காக ஆல்பைனோட UTX M08S இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு 4-way செட்டப்புக்காக நம்மகிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. 4-way கான்செப்ட்டுங்கிறது ஒரு ஹைரஸ் மினிமம் ஒரு ஹைரஸ் பிளேயர் இருந்தால் தான் நமக்கு ஒன்று அவுட்புட் கிடைக்கும். பட் அதுக்காக வந்து இதுதான் பண்ண முடியும் அதுதான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல விரும்பல. பட் ஒரு ஆப்டிமல் ரிசல்ட் நம்மளுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹைரஸ் பிளேயர் யூஸ் பண்ணியே ஆகணும். அது இல்லாமல் நம்ம வேறு பிளேயரில் OE ஸ்பேக்கில் போடுறது அதெல்லாம் இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா அது எபோவ் உங்களுக்கு 20,000 kHz எபோவ் எடுக்கும்போது அந்தளவுக்கு அது கேப்பபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹைரஸ் பிளேயர் கண்டிப்பாக நம்ம தேவைப்படும். ஸோ அதனால ஒரு 4-way செட்டப் பண்ணும்போது ஒரு மினிமம் ஒரு ஹைரஸ் பிளேயர் மஸ்ட் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஆம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 4.300 SR 4.300 இதில் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சப்வூஃபர் அதே Audison தான். Audisonோட ப்ரைமா பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். இதோட ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதில் போங்க ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் அப்டேட்டுக்காக தான் நம்மகிட்ட வந்திருந்தாங்க. ப்ராப்பராக அண்டர் ஸ்டேஜிங் பண்ணி ஒரு 4-way செட்டப் இதில் கொடுத்துருக்கோம். டெமோவும் போட்டிருக்கோம், பாருங்கள். ஒன்ன தொட்டு தொட்டு தாளாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போ